ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் எலுமிச்சை சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுத்து பாப்பாவுக்கு காலேஜுக்கு கொடுத்து விட்டுட்டேன். பெரிய பாப்பாவும் ஹஸ்பண்டும் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஒரு டப்பில் போட்டுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சிங்கில் கழுவ முடியாது, அதனால் எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி பூண்டு மிளகு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பூண்டு மிளகு குழம்பு வச்சுட்டு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பெண்களுக்குமே 10-11 மணி ஆகும். இன்றைக்குமே 10-11 மணிக்கு மேலே காலை உணவு சாப்பிட்ற பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபுன்றது ரொம்ப பொறுப்பான வேலை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே பெருக்கிறது, கூட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது இப்படி அனைத்து வேலையுமே செஞ்சிட்டு இருக்கிறதுனால இவங்களை எல்லாருக்குமே பொறுமை, உழைப்பு, வலிமை இது எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு நம்மளை நாம்ளே தாழ்மையாக நினச்சிக்க வேண்டாம். நம்மளை நாம் எப்பயுமே தட்டி கொடுத்துக்கணும், நமக்கு நாமே ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கணும், நம்மளை நாம்ளே நேசிக்கணும். நான் அதிகமாக நேசிப்பேன் ஃப்ரெண்ட். அடிக்கடி எனக்கு நானே சபாஷ் சொல்லி எனக்கு தோளில் நானே தட்டி கொடுத்துப்பேன். நீங்களும் உங்களுக்கு சபாஷ் சொல்லி தட்டி கொடுத்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.